நண்பர்கள் அனைவருக்கும் ரெயின்போ விக்னேஸின் அன்பு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப லாங் டைமில் நம்மளால் வீடியோஸ்லாம் போட முடியல, நம்ம ஆக்டிவாக இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் கம்பெனி சேஞ்ச் பண்ணிட்டேன், புது கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ப்ராசஸில் ஒரு 1 or 2 months என்னால் சரியாக வீடியோஸ்லாம் போட முடியல. பட் ஆனால் நிறைய வீடியோஸ்லாம் மேக் பண்ணி வச்சுருக்கேன். 1 by 1 நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்கலாம். அதோட ஃபஸ்ட்டு தொடர்ச்சியாக தான் நம்ம இன்னைக்கு பேச போகிற இந்த டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னா, இது ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே அதை அடக்க முடியாது. ஏன்னா யூரோப்புக்குள்ளே வரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டிரைவரும் மஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் இது ஒன்று மட்டும்தான். இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெண்டாவது, இந்த வீடியோ நம்ம ஒரு பார்ட்டாக போட முடியாது. நான் இதை ஒரு 5 பார்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஹிஸ்ட்ரி, ஃபைனு, அது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். என்ன விக்னேஸ் ஓவராக பில்டப் கொடுக்குற, அப்படி என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூரோப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ரூல். இந்த ரூலுக்கு பேர் டேக்கோகிராஃப். ஓகேங்களா? இந்த டேக்கோகிராஃபை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப லாங்காக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் யூரோப்புக்குள்ளே சர்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூரோப்புக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பயங்கள்லாம் நீங்கள் அதை ஈஸியாக நீங்கள் அதை விட்டுருவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை நம்ம ரொம்ப என்னோட மெத்தடில் நான் ரொம்ப கிளியராக இதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். Took a walk through the garden, goddamn I feel like the Knicks. You would think my name is Derek, for all these roses I sniffed. I think I'm tripping off the fumes, focus not to fall over, need this way. ஓகே, நம்ம இப்போ டாபிக் குள்ள போகலாம். நம்ம பார்க்க போகிற டேக்கோகிராஃபோட இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஏன் இந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் இந்த டாபிக் எடுத்து படிக்கும்போது இதோட ஹிஸ்ட்ரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இந்த புக்கை நான் ஃபுல்லாக படித்தேன். ஏன் அப்படின்னா, இவங்க பொதுவாகவே யூரோப்பியன்ஸ் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பர்சன்ஸ். அவங்க இந்த ஒரு மெத்தடை எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1917 கொண்டு வந்திருக்காங்க. 1970 ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு கீழே ஒரு டிரைவர்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு வெஹிக்கிள் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஃபேக்ட்ரி இப்படி தான் இருக்கணும். அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு டிரைவர் லோடிங் அன்லோடிங், அதுக்கப்புறமா அவங்களோட ரெஸ்ட்டு, அவங்களோட ஒர்க்கிங் டைமு, அவங்களோட அதர் ஒர்க்கு, அவங்களோட ரெஸ்ட்டு, அவைலபிலிட்டி, இது சொல்லிக்கிட்டே போகலாம். இது ஒரு பெரிய டாபிக். இந்த இவ்வளோ பெரிய டாப்பிக்கும் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1970 ஒரு அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் AETR, அக்கார்டிங் யூரோப்பியன் டிரான்ஸ்போர்ட் ரொட்டீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டிரைவர்ன்றவர் இத்தனை மணி நேரம் தான் வண்டி ஓட்டணும், இவ்வளோ ரெஸ்ட் வேணும். அதே மாதிரி ஒரு கம்பெனி ஒரு டிரைவரை ஹேண்டில் பண்ணுறதுக்காக சில ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லிடுறாங்க. சரி, ஓகே, இந்த அக்ரிமெண்ட் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர், மோஸ்ட்லி 2 பேருக்கு இந்த அக்ரிமெண்ட் பொருந்தும். அவங்க யார் யார் அப்படின்னா, மேக்ஸிமம் 3.5 டன்ஸுக்கு மேலே, அதாவது 3.5 டன்னுக்கு மேலே வண்டி ஓட்டுறவங்களுக்கு கம்பல்சரி இந்த டேக்கோகிராஃப் ரூல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பொருந்தும். ரெண்டாவது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, மொத்தமாக 9 பேசஞ்சருக்கு மேலே நீங்கள் வண்டியில் கொண்டு போகிற அளவுக்கு உங்கள் வண்டியோட கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த டேக்கோகிராஃப் ரூல்ஸ் பொருந்தும். ஓகேங்களா? இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1970 AETRன்ற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இது போடுறாங்க. 1970 கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தில் 2007 ஒரு சிறிய மாற்றங்களை கொண்டு அதுக்கு 561/2006 ECன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதாவது டேக்கோகிராஃபில் ரூல்ஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இந்த சேஞ்சஸ் படி எந்தெந்த வண்டிகளுக்கு டேக்கோகிராஃப் தேவை அப்படின்றதையும் எந்தெந்த வண்டிகளுக்கு டேக்கோகிராஃப் தேவையில்லை அப்படின்றதையும் தெளிவாக இந்த சட்டமானது சொல்லுது. நீங்கள் டேக்கோகிராஃபில் ஏதாச்சும் ஒரு வயலேஷன் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த ரெகுலேஷனுக்கு பேர் 561/2006 இதுதான் அந்த டேக்கோகிராஃபோட ரூல் நம்பர். 2006 மாற்றங்கள் கொண்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த டேக்கோகிராஃப் யார் யாருக்கு செல்லுபடி ஆகுன்ற விஷயத்தை நம்ம சொன்னோம். இப்போ இந்த டேக்கோகிராஃபை நீங்கள் ஏன் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டேக்கோகிராஃப் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த டேக்கோகிராஃப் ரூல்ஸ் ஆனது பின்பற்றப்படுது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டில் தப்பு பண்ணாலும் மிச்சம் இருக்கிற எல்லா நாட்டிலையும் உங்களை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பிடிச்சி உங்களை கேஸ் போடுறதுக்கான உரிமை இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஏஇடிஆருக்கு கீழே கொடுக்கப்படக்கூடிய நாடுகளில் நீங்கள் வாகனத்தை ஓட்டலாம். இப்போ இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்தியாவில் மட்டும்தான் ஓட்ட முடியும். பட் யூரோப்பியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா
அவங்க கொடுக்கப்படக்கூடிய பல நாடுகளுக்கு நீங்கள் வந்து வாகனத்தை இயக்கலாம். அதுக்கான ரூல்ஸை தான் இந்த 1917 வந்து ஏஇடிஆரில் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இந்த ஏஇடிஆரோட மெயினான விஷயம் ஓகேங்களா, மையக்கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிறது ஓட்டுநரோட தூக்க கலக்கத்தினால தான் நடக்குது. அது வந்து நம்ம மறுக்க முடியாத உண்மை. இந்தியாவிலையும் சரி, ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே ஒரு டிரைவர் வந்து ஒரு இயந்திரம் தப்பு பண்ணுறதுக்கான சான்சஸை விட ஒரு டிரைவர் தப்பு பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. அதுக்கு காரணம் தூக்க கலக்கம். நமக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் கிடையாது. ஸோ அவங்க இதை ஃபாலோ பண்ணி ஒரு சைக்காலஜிக்கலாக ஒருத்தருக்கு வந்து இத்தனை மணி நேரம் தான் அவங்களால வண்டி ஓட்ட முடியும், இத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இவ்வளோ ரெஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இவங்க வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம வருங்காலங்களில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 4-5 பார்ட் இருக்குது. இந்த 4-5 பார்ட்டை நீங்கள் கிளியராக பார்க்கும்போது உங்களுக்கு கம்பல்சரி இதை பற்றின நாலேஜ் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். இந்த 5 பார்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். யாராவது நீங்கள் யூரோப்புக்குள்ளே வரணும், எனக்கு இந்த ரூல்ஸை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி வந்து அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்காக சென்ட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கோகிராஃபோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. இந்த டேக்கோகிராஃப் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிற வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேக்கோகிராஃப்னா என்ன, இந்த டேக்கோகிராஃப் டிவைஸ் வந்து வண்டியில் எப்படி இதை மிங்கிள் பண்ணி வச்சுருக்காங்க ஒன்று. ரெண்டாவது, இந்த டேக்கோகிராஃபை யார் அக்சஸ் பண்ண முடியும், அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். மூணாவது, இந்த டேக்கோகிராஃப் ரூல்ஸை நீங்கள் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணி தான் ஆகணுமா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இதுக்காக பின்விளைவுகள் எந்த மாதிரி இருக்கும். ஓகே, நான் ஃபாலோ பண்ணலை, நான் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன், அப்போ எனக்கு எவ்வளோ ஃபைன்ஸ் கிடைக்கும், அடுத்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஒரு வீடியோக்குள்ளே கொண்டு வர முடியாது, இது ஒரு பெரிய சாப்டர். ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோஸாக அடுத்தடுத்து போடுறதுல நீங்கள் வந்து முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோட முடிவில் நம்ம அந்த எல்லா பார்ட்டும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா யாருக்கு உங்களுக்கு வேணுமோ அவங்க நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஏன் நான் உங்களை முழுசாக பார்க்க சொன்னேன் அப்படின்னா, இங்கே நீங்கள் வந்து எழுதக்கூடிய கோட் 95ன்ற ஒரு எக்ஸாமினேஷனில் இதை பற்றின கொஸ்டின்ஸ் தான் நிறையா இருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் அந்த எக்ஸாமை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். டேக்கோகிராஃபோட ஹிஸ்ட்ரி வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம இந்த வண்டியோட டேக்கோகிராஃப் டிவைஸை பார்க்கலாம். இதுதான் டேக்கோகிராஃப் டிவைஸ். ஆல்ரெடி நம்ம கார்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் உள்ள. ஸோ இதுதான் நம்மளோட டேக்கோகிராஃப். சரிங்களா? இந்த டேக்கோகிராஃப் வந்து வண்டியோட டோட்டல் சிஸ்டத்தோட லிங்க் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த டேக்கோகிராஃப் டிவைஸில் நீங்கள் கார்டு போடாமல் வண்டியை 1 இன்ச்சு கூட நகட்ட முடியாது. ஏன் நீங்கள் நகட்ட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நகட்டினீங்கன்னா இது வந்து வைலேஷனாக க்ரியேட் பண்ணும். வைலேஷனாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து போலீஸ் வந்து இடையில செக் பண்ணும்போது, இதுக்கு இடையில நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், போலீஸ் வந்து உங்களை செக் பண்ணாங்க அப்படின்னா இதில் வந்து அவங்களோட டிவைஸை போட்டு டோட்டலாக இதில் இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க எடுத்துருவாங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் வைலேஷன் பண்ணியிருக்கீங்கன்றது வந்து அவங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ உங்களை வந்து அவங்க ஈஸியாக அதுக்கான ஃபைன்ஸை கொடுக்க முடியும். எவ்வளோ ஃபைன்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஃபைன்ஸ் வரும். இங்கே சம்பாதிக்கிற மொத்த காசையுமே நம்ம ஃபைனாக கட்டிட்டு போகணுன்னா கூட ஃபைனாக கட்டிட்டு போகலாம். பட் ஆனால் மேக்ஸிமமான கம்பெனிஸ் வந்து டேக்கோகிராஃப் ரூல்ஸ் படி தான் வண்டியை ஓட்ட சொல்கிறாங்க. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அடுத்தடுத்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்களை கொடுக்கலாம். நன்றி.